ஆயா, குழந்தை கொஞ்ச நேரத்துல தூங்கிடும். கரெக்டா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 ஸ்பூன் பால் பொடியை கலந்துட்டு கொடுத்துடு. நான் கரெக்டா 5 மணிக்கு வந்துடுறேன். ஐயா சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுக்கணும். கரெக்டா 3 மணிக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும். 2 தனித்தனியா வச்சிருக்கேன், பாத்துக்கோ. அப்புறம் குழந்தை அழுதாதான் பால் கொடுக்கணும். மறக்காத. 4:30 மணிக்கு பால் டிப்போல போய் 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்துடணும். என்னங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க போற? என்னங்க இது அபசகுன மாதிரி? கேட்டதுக்கு பதில் சொல்லி எங்க போற? வேலைக்கு. எந்த தைரியத்துல நீ இந்த முடிவுக்கு வந்த? நாம இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க மறுக்க மாட்டீங்கன்னுதான். இப்ப சொல்றேன், நீ வேலைக்கு போக கூடாது. என்னங்க நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம தான் பேசுறீங்களான்னு தெரியல. அடுத்த வேளை சாப்பாடே நமக்கு கேள்விக்குறியா இருக்கும் போது உங்க வைத்தியத்துக்கு நான் எங்க போவேன், யார்கிட்ட கையேந்தி நிப்பேன் சொல்லுங்க. ஓஹோ, என்ன காப்பாத்துறதுக்கு தான் நீ அவன் கைய நம்பி போறியா? அந்த நிலைமை உனக்கு வேணா. உன் கைய நம்பி வாழ வேண்டிய நிலைமை எனக்கு வர வேணாம். இந்தா, என்ன பாக்குற? அது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். நான் இப்படி மொடமாவேன்னு தெரிஞ்ச என்னவோ ஆண்டவன் அன்னைக்கே எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து 4 காசு சேர்த்து வைக்க வச்சான். அந்த காசுக்கு சக்தி இருந்தா என்னை எழுந்து நடக்க வைக்கட்டும். இல்ல நான் மொடமாவே இருந்துட்டு போறேன். என்னமோ பெருசா லட்சக்கணக்கில் சேர்த்து வச்ச மாதிரி பேசுறீங்களே. அந்த 10,000 ரூபாய் நம்மள காலம் பூரா வச்சு காப்பாத்துமா? இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் மட்டும் இல்லைங்க, நம்மள நம்பி ஒரு ஜீவன் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா இல்லையா? வேண்டாம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கும். வந்துட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். எங்க வராம போயிடுவீங்களோ வந்துட்டேன். வாங்க. என்னங்க? என்ன? நான் டியூட்டிக்கு பண்ண வேண்டாமோன்னு நினைக்கிறேன். அவர் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியும் நான் எதிர்த்து பேசிட்டு வந்துட்டேன். என் மனசு என்னவோ மாதிரி இருக்குங்க. கௌரி, உங்க புருஷனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உங்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் யோசனை பண்ணா எப்படி? யாரோட கையை நம்பி வாழக்கூடாது, சொந்த கையை நம்பிதான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டு இப்ப வேலையில சேர மாட்டேன்னு சொன்னா உங்க குடும்பத்தை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? இத பாருங்க, இது உங்க சொந்த விஷயம். இதுக்கு மேல நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. இல்லங்க, நான் டியூட்டில ஜாயின் ஆறேன். சொன்னது புரிஞ்சது இல்ல? இந்த ஏண்டி, கௌரி வேலைக்கு போறாளாமே? அவ விஷயமே வேற. அந்த மோட்டார் பைக் காரனுக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அவன் தயவானா அவளுக்கு வேலையே கிடைச்சிருக்கு. அவ வேலைக்கு தான் போறாளோ, வேற எதுக்கு போறாளோ? ஆயா, ஆயா, என்னது கதை திறந்திருக்கு? வீட்டுல யாரும் இல்ல? ஆயா, என்னங்க? என்னது விளக்கு காணோம், குழந்தை வேற அழுதுட்டு இருக்கேன். என்னங்க? என்னங்க? ஏன் வீட்டுல இருக்கீங்க? ஆமா, ஆயாங்க? நான் தான் ஆயாவை வெளியே அனுப்பிச்சேன். ஏ, இந்த குடும்பத்தோட மானம் தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நில்லு, குழந்தைய தொடாத. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிறந்த குழந்தையா தான் நீ தொடாத. வேற எவனுக்காவது பிறந்த இழுத்துக்க. அப்ப இந்த குழந்தை எனக்கு பிறந்தது இல்லைன்னு நீயே ஒத்துக்கிற? என் புருஷன் மத்தவங்களதான் சந்தேகப்படுறாருன்னு இத்தனை நாள் நினைச்சிருக்கீங்க. ஆனா கட்டினவளையே சந்தேகப்படுறாருன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட 1 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க. இது வரைக்கும் என் உடம்புதான் நீங்க பாத்தீங்களே தவிர என் மனசை பார்க்கவே இல்லை. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். கௌரி நடத்த கட்டவன்னு நீங்களா சொல்றீங்களா இல்ல சந்தேகத்துல சொல்றீங்களா? அனாவசியமா யாத்திரத்தை கிளப்பாத. இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிடு. நான் லாட்ஜில் உங்க கையை பிடிக்கல. ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நீ என் பொண்டாட்டியா இருப்பேன்னு நீங்களும் எனக்கு கை கொடுக்கல. என்னடி பத்தினி மாதிரி பேசுற? நான் பத்தி இல்லைங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணிருக்கீங்க? உனக்கு லட்சுமி காந்துக்கு இருக்கிற வாழ வச்சு.
அவன் மாப்பிள்ளையா உன்னை பொண்ணு பார்க்க வந்த உறவை சொல்லவா? கள்ளக்காதல் நான் வந்து உன்கிட்ட பூ கொடுத்த உறவை சொல்லவா? இல்ல கள்ள புருஷனா வந்து என்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொன்ன உறவை சொல்லவா? இதுல எந்த உறவை சொல்ல? இந்த ஒரு வருஷமா நான் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் நரகத்துல வாழ தயாரா இல்ல. வெளியே போயிடு. அவ்வளவு சீக்கிரமா போயிடுவேன்னு நினைக்காதீங்க. யார காரணமா காட்டி என்ன களங்கப்படுத்துனீங்களோ அதே ஆளை வச்சு நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறேன். எஸ். என்ன நீங்க? உங்களுக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்கிறதா என் புருஷன் மேல சந்தேகப்படுறாரு. உங்களுக்கு எனக்குமா? ஐயோ, இப்ப நீங்க உடனடியா எங்க வீட்டுக்கு வந்தாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. வாங்க, உடனே போவோம். கனவு சாத்திரா, பாத்து பாத்து. என்னங்க என்னங்க கதை தொடங்க. என்னங்க கதை தொடங்க. என்னங்க நியாயம் கிடைக்காம நான் போமாட்டேன். யார காரணமா காட்டி என்ன களங்கப்படுத்துனீங்களோ அவரே கொண்டு வந்து முன்னால் நிக்க வச்சிருக்கேன். நான் படிக்காதவளா இல்ல பதிவிரதியான அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வேலைக்கு ஓனா சாட்சி. ஏண்டி இப்ப என்ன சொல்ல போறான்? நண்பா, உன் மனைவியை என் கூட பிறந்த சகோதரியா நினைக்கிறேன்னு சொல்ல போறான். இந்த சூழ்நிலையில உன்னை காப்பாத்த இவன் இதை தவிர வேற என்னடி சொல்ல முடியும்? என்னங்க இப்படி அபாண்டமா நம்ம மேல பழி போடுறாரு. கேட்டு சும்மாவே இருக்கீங்களே. பிரச்சனையை சுமூகமா முடிக்கலாம்னு தான் வந்தேன். ஆனா உன் புருஷன் என்ன பேச விடாம மாயடிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? எந்த உண்மை என் நண்பனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சமோ அது இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இனிமே நாம எதை சொன்னாலும் அதை அவன் நம்ப போறான். லட்சுமிகாந்த் செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் மனம் வருந்தி உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா நியாயம், அதுதான் தர்மம்னு என் மனசாட்சி சொல்லுது. அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையை வாழக்கிட்டியடா. கௌரி, இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணி வச்சுக்க. நம்ம ரெண்டு ஓவர் ஆக்ட் பண்றதா அவன் நினைச்சுக்கோமா? என்னங்க அவன் போய் சொல்றான், அவன் நடிக்கிறான். அவனை நம்பாதீங்க, நம்பாதீங்க. ப்ளீஸ், அவளை ஒண்ணும் செய்யற. தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேரும் தப்பு பண்ணிக்கோ. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. முடிஞ்சா இவளுக்கு கௌரி, கௌரி உன் நிலைமை எனக்கு புரியுது. அப்படி ஒருவேளை உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாலும் உனக்காக என் வீட்டு கதவை எப்பவும் திறந்திருக்கும். என்னடா சொன்ன? போட வெளியே, போடா, போட வெளியே. நீ நாசமா போடா. என்னங்க என் பொண்டாட்டி அவன் கூடவோ தொடர்பு வச்சிருக்கான்னு சொன்னா உனக்கும் கேவலம் எனக்கும் கேவலம். அதை விட என் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னா உனக்கும் கௌரவம் எனக்கும் கௌரவம். முடிஞ்சா சாகிறதுக்கு முயற்சி பண்ணு. பாத்தியா, தொடாமலையே ஒண்ணு. அதான் நம்ம ஸ்டைல். லட்சுமிகாந்தரா? ஆமாங்கம்மா, அந்த பாவி அந்த அம்மா மேல பழிய சுமத்திட்டாய். அந்த சந்தேக பிடிச்ச மனுஷன இத நம்பி அந்த அம்மாவை வீட்டை விட்டே வெளியே போடின்னு சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் நீங்க வந்தாதான் ஒரு நல்ல முடிவே கிடைக்குங்கம்மா. கௌரி, ஆயா வந்து விஷயத்த சொல்லிச்சு. என்னதான் நடந்தது? சமயம், சந்தர்ப்பம், சூழ்நிலை இதெல்லாம் தான் பல நிரபராதிகளை குற்றவாளியாக்கிடுது. நான் தற்கொலை பண்ணிட்டா ஊர் உலகம் என்ன விபச்சாரம் ஆக்குதோ இல்லையோ, நிச்சயமா என் புருஷன் என்ன விபச்சாரம். குடும்ப கௌரவத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. நான் சாக மாட்டேங்க, நான் சாகவே மாட்டேன். நீயா? ஆமா. எங்கம்மா வந்த? உன் புருஷன் கைவிட்டாருன்னா கவலைப்படாத, உனக்காக எங்க வீட்டு கதை எப்பவும் திறந்திருக்கும்னு சொன்னீங்களே, அதான் வந்தேன். எப்படி
வலது கால் எடுத்து வச்சு வரவா? அத நம்பி வந்துட்டியா? அடிப்பொடி பைத்தியக்காரி. உனக்கு எனக்கு தகாத ஒருவருக்கு உன் புருஷனை நம்ப வச்சு உன்னை நடுத்தெருவுல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி நடிச்சேன். எப்படி நம்ம நடிப்பு? ரொம்ப பிரமாதம். அதுதான் நீ இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்க. நீதான் அண்ணா நீங்க கூட்டிட்டு வந்தியா? பிரச்சனைகள் இருக்கிற இடத்துக்கு வக்காலத்து வாங்காம வரதுதான் என்னுடைய ஸ்டைல். ஏமா நீ வீட்டுக்கு போ, சாப்பிட்டு கொஞ்சம் பேச வேண்டியதுக்கு பேசிட்டு வந்துடுறேன். மிஸ்டர், ஒரு பொண்ணை தொடாமலேயே விபச்சாரி ஆகிட்டீங்களே, என்ன புத்தி, என்ன நெட்வொர்க்! எப்படி நான் உங்களை தொடாமலேயே உண்மையை ஒத்துக்க போறீங்களா இல்ல இதங்க பர்சனல் மேட்டர், இதுல தலையிடாதீங்க. எதையும் உன் பர்சனல் மேட்டர்? ஊரா மொண்டாட்டி வாழ்க்கையோட விளையாடுறதும் உன் பர்சனல் மேட்டரா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. Get out! Yes, I am going out. ஆனா தனியா இல்ல, உன்னையும் இழுத்துக்கிட்டு. விபச்சாரியோட வாழ்றதுக்கு நான் தயாரா இல்ல. நில்லுங்க. எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காக உங்க பொண்டாட்டிக்கு நீங்க விபச்சாரி பட்டத்தை கட்டிட்டீங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு புருஷனும் இருந்துட்டாங்கன்னாக்கா அப்புறம் இந்த நாட்டுல உத்தமங்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்கள பழி வாங்கத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கா. இத நீங்க தானே சொல்றீங்க? அவ வாயால சொல்ல வைக்கிறோம். பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள தொடர்பு இல்லைன்னா உரிமையோட உள்ள போய் தாப்பா போட்டுக்கோனா. பாட வெளியே. சத்துருவோம் போல இருக்கு கௌரி. தண்ணி தண்ணி கௌரி, கௌரி சத்துருவோம் போல இருக்கு கௌரி. கௌரி சத்துருவோம் போல இருக்கு கௌரி. தண்ணி கௌரி, தண்ணி 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 கௌரி, கௌரி சத்துருவோம் போல இருக்கு கௌரி. தண்ணி கௌரி, கௌரி, கௌரி சத்துருவோம் போல இருக்கு கௌரி. கௌரி தண்ணி தண்ணி கௌரி, கௌரி சத்துருவோம் போல இருக்கு கௌரி. தண்ணி 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 உன்னை ஏன் காப்பாத்துறேன் தெரியுமா? அன்னைக்கு செத்து போயிடுவாரோன்னு நினைச்ச என் புருஷனுக்கு ரத்தம் கொடுத்த பாரு, அந்த நன்றி கடனுக்காக தான் இந்த பாலை ஊத்துனேன்.
பொழிச்சிட்டு போறான். நிறுத்துங்க. இவன் அடிச்சு சாகடிச்சதுனால இத்தனை பேருக்கு முன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிட போதா? சொல்றவங்க எத்தனை வேணாலும் சொல்லலாம், ஆனா கேக்குறவங்களுக்கு சொந்த புத்தி இருக்க வேண்டாம். கௌரி, என்ன மன்னிச்சுக்குமா. உன்னை சாதாரண பொண்ணு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப வசனத்து. இப்போவாது புரிஞ்சுக்கிட்டேன்ல, இனிமேலாவது எந்த பொண்ணுடைய வாழ்க்கை கிடைக்காத, ஒழுங்கா போய் சேருவோம். கௌரி, என்ன மன்னிச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? கல்யாணமான 3 நாள்ல ஒரு பொண்ணு தான் புருஷனை புரிஞ்சுக்கிறா. ஆனா 30 வருஷம் ஆனா கூட இந்த புருஷமாருங்களால பொண்டாட்டி மனசு புரிஞ்சுக்க முடியறது இல்ல. என்ன வச்சுக்கிட்டா அப்படி சொல்ற? நீங்க தான் 3 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப சரி, இப்ப நேரா வீட்டுக்கு போய் விடா போட்டுக்கலாமா? விஷயம் தெரியுமா?